பிரசாந்த் கிஷோர், கரண் தபார் மோதல் இதான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது நார்த் இந்தியா முழுக்க. பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வல்லுநர், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து கரண் தப்பார் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மோடியை ஒரு வாட்டி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாரு. அந்த இன்டர்வியூல மோடி வந்து லிட்ரலி தவிச்சு தண்ணி குடிச்சிருப்பாரு. கரண் தப்பார் அவரை ஒரு வழி ஆக்கியிருப்பாரு. அப்போ வந்து மோடி வந்து குஜராத் முதலமைச்சர். லிட்ரலி அந்த இன்டர்வியூல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்வியூ நடந்துட்டே இருக்கும்போது மோடி வந்து ப்ளீஸ் பாணி 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 அப்படிம்பாரு. ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. குஜராத் கலவரத்தை பற்றி அப்படியே லாக் பண்ணி இந்த சக்கர வியூகத்துக்குள்ள நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டி இருப்பாரு நம்ம கரண் தப்பார் யார, மோடிய. அப்போ மோடி வந்து தண்ணி தண்ணி தண்ணின்ட்டு தண்ணி கொடுக்கும்போது இவர் என்ன நினைச்சு பாருங்க, கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு வேணாம் ப்ளீஸ் கட் கட் போதும் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து நேர்காணல் எடுத்த பொழுது இதே மாதிரி ஜெயலலிதா வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல் எல்லாம் புரட்ட போகும்போது சொல்லுவாங்க, யுவர் த சீஃப் மினிஸ்டர், நீங்க தான் முதலமைச்சர், எல்லாத்தையும் பார்த்தா பதில் சொல்லுவீங்களா, உங்களுக்கு பார்க்காம பதில் சொல்ல தெரியாதான் பாரு. ஜெயலலிதாலாம் கட்டும் டென்ஷனா இருப்பாங்க. ஜெயலலிதா வந்து இன்டர்வியூ ஈஸியில கொடுக்க மாட்டாங்க. இன்டர்வியூ கொடுத்து ஜெயலலிதாவை கட்டுமையான டென்ஷன் ஆக்கியிருப்பாரு. இன்டர்வியூட முடிவுல கை நீட்டுவாரு. இந்த நேர்காணல் நீங்க வந்து தந்தது எனக்கு மகிழ்ச்சி என்று கை கொடுக்கின்ற பொழுது ஜெயலலிதா வந்து கை கொடுக்க மாட்டார். கை கொடுக்காமல் ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு இருந்துச்சு போவாங்க. அப்படியே அப்படியே மைக்க கழட்டி வீசிட்டு போயிடுவாங்க. சோ அந்த அளவிற்கு பல முக்கிய தலைவர்களை வந்து தவிச்சு தண்ணி குடிக்க வைத்தவர் நம்முடைய கரண் தப்பார். அவர் வந்து தி வயர் அப்படிங்கிற இணையத்தினுடைய எடிட்டரா இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு அவரு. அந்த இன்டர்வியூல பிரசாந்த் கிஷோருக்கும் அவருக்கும் காரசாரமான மோதல் வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் உறுதியாக சொல்லுகிறார். எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த சீட்டு வரும் அப்படின்னு அவர் சொல்லுகின்ற பொழுது இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுலதான் அந்த பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் விரிவாக வீடியோக்குள் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மீண்டும் அன்போடு கேட்டு நான் வீடியோக்குள்ள போறேன். இப்ப பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீப நாட்களாக, அதுவும் கடந்த சில வாரங்களாக ரொம்ப அதிகமாக எல்லா ஊடகங்களிலும் அந்த பேட்டி மீண்டும் மீண்டும் வருகிறது. மீண்டும் மோடி நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி பெற்றால் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னெல்லாம் செய்வார்னு சொல்லின்ற பொழுது மிக முக்கியமாக சில விஷயங்களை சொல்றாரு. நான் அதை சொல்லிட்டு மாநில வாரியாக எந்தெந்த மாநிலங்களில் பிஜேபிக்கு அதிக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. அதுல உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்றேன். உத்தரப்பிரதேசம், பீகார்ல பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்படுங்கிறார். உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் பாஜகவுக்கு சீட்ஸ் பயங்கரமா அடி வாங்கும்னு சொல்றாரு. சொல்லிட்டு வேற சில ஸ்டேட்ல ஏறுங்கிறாரு. அது எங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் என்ன செய்யும்னு அவர் சொல்றாரு. அதுவே பேராபத்து. பாஜக என்ன செய்யணும் அவர் சொல்றாரு, மாநிலங்களுடைய அதிகாரங்களை குறைக்கும்ங்கிறாரு. ஏற்கனவே பாஜக மாநிலங்களுடைய அதிகாரங்களை பெருமளவில் என்ன சொல்றது பறித்துக் கொண்டது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றின் மூலமாகத்தான் இப்ப மாநில அரசுக்கு ஓரளவுக்கு வரி வருவாய் கிடைக்கிறது. இப்ப நமக்கு மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாய் அப்படிங்கிறது பெட்ரோல், டீசல், மதுபானங்கள், நிலம், நம்ம வந்து நிலத்தை ரிஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா, இந்த நில பத்திர பதிவு, இதன் மூலம் வரக்கூடிய வருவாய், இதுதான் மாநில அரசுக்கான வரி வருவாய் பெரிய அளவுல கிடைக்கக்கூடியது. இந்த மூன்றிலும் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்துவதற்கு, கை வைப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படி கை வச்சு மாநிலங்களை நிதி ஆதாரங்களே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளி நிதிக்காக மாநிலங்கள் ஒன்றிய அரசு கையேந்திர ஒரு நிலம் உருவாகும் அப்படிங்கிறது அவருடைய பேட்டியினுடைய சாரம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, வேறு சில மாதிரியான அதிரடி முடிவுகளை எடுப்பதற்கு பாஜக தயங்காது அப்படிலாம் சொல்றாரு. இப்ப நமக்கு இது பெரும் அச்சத்தை கொடுக்குது. அச்சத்தை என்ன, மாநிலங்களுடைய உரிமைகள் பறி போய் விடுமே அப்படிங்கிற அச்சம். மாநிலங்களுடைய உரிமைகள் முற்றிலும் பறிக்கப்பட்டால் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி. பட் கண்டிப்பாக பாஜக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறார், வின் பண்ணுங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு, 25 சீட்டு உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லையும் சேர்த்து 25 சீட்டு பாஜகவுக்கு குறையும் என்று சொல்கிறார். கடந்த, அதாவது 2014 பாஜக வாங்கியதை விட 11 சீட்டு 2019 யூபியில ஆல்ரெடி குறையாத்தான் வாங்கி இருக்குது. 2014 வாங்கியதை விட 11 சீட்டு 2019 பாஜக குறைவாகத்தான் வாங்கி இருக்கிறது. இன்னும் கூட குறைவாகத்தான் வாங்கும். எங்க? உத்தரப்பிரதேசம், பீகார்லயுமே. அப்போ கரண் தப்பார் வந்து கேட்கிறாரு, உத்தரப்பிரதேசம், பீகாரும் பிஜேபியோட வலிமையான பகுதி நீங்க சொல்றீங்க, அங்கேயே பாஜகவுக்கு பின்னடைவு என்று சொன்னால் 25 சீட்டு குறையும்னு சொன்னா பாஜக தனித்த பெரும்பான்மைக்கான 272 சீட்டு அடி வாங்கும் தானே. அப்ப எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு, தெற்கிலும்
மேற்கு மற்றும் கிழக்குல சில பகுதிகளிலும் என்ன செய்யும் பாஜக அந்த இடங்களை பிடிக்குங்கிறார். குறிப்பா கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவில், கிழக்கு இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பாஜக கணிசமான இடங்களை இங்கே இழக்கக்கூடிய இடங்களை, எங்க வட இந்தியாவிலும் இன்ன பிற பகுதிகளிலும் பாஜக இழக்கக்கூடிய இடங்களை, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் பாஜக இழக்கும் இடங்களை எங்கெல்லாம் கெயின் பண்ணுவாங்கிறாரு. ரைட்டா? எங்கெல்லாம் சொல்றாரு அப்படின்னா தென்னிந்தியாவில தெலுங்கானாவை சொல்றாரு. கேரளாவும் தமிழ்நாடும் ஒரு சீட்டு கிடைக்கலாங்கிறாரு. 1 or 2 சீட்ஸ் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கிடைக்கலாங்கிறாரு. வெஸ்ட் பெங்கால சொல்றாரு, அஸ்ஸாம சொல்றாரு. ரைட்? அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, இந்த மாதிரியான தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த இடங்களை அவங்க எடுப்பாங்க. 25 to 30 இடங்கள். நீங்க வந்து அந்த வாரத்துல கிட்டத்தட்ட 50 இடங்கள் குறையும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ 50 இடங்கள் குறைந்தால் கூட இந்த 50 இடங்களை இந்தந்த இடங்களிலிருந்து பாஜக வந்து கெயின் பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. இப்ப கரண் தப்பார் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுலதான் 2 பேருக்கும் மோதல் வெடிக்கிறது. கரண் தப்பார் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க ஏற்கனவே தெலுங்கானாவில பிஆர்எஸ், அதாவது முன்னாடி டிஆர்எஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இப்போ வந்து பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று அவர் பெயரை மாற்றிருக்கிறார். சந்திரசேகர் தான் வின் பண்ணுவார்னு நீங்க சொன்னீங்க. ஆனா தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்து விட்டது. இதே மாதிரி வந்து காஷ்மீர்ல நீங்க சொன்னதும் வந்து தப்பா போயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி இந்த தெலுங்கானாவையும் இதையும் சொல்லி அவர் கேள்வி எழுப்பின உடனே இவருக்கு கோபம் வந்துடுச்சு, பிரசாந்த் கிஷோருக்கு. பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, நான் அப்படி சொன்னதுக்கான ஆதாரங்களை காட்டுங்கள் என்று சொல்கிறார். இப்ப கரண் தப்பார் என்ன பண்றாரு, அவர் அதுக்கான ஆதாரங்கள் முன்னணி பத்திரிகைகளில், சும்மா யாரும் வெப்சைட்ல எழுதுனதில்லை, மிக முன்னணி பத்திரிகைகளில் வந்த ஆதாரங்களை எடுத்து முன்வைக்கிறார். பிரசாந்த் கிஷோர் என்ன கேட்கிறாரு, இதெல்லாம் பத்தாது, நான் பேசின வீடியோ ஆதாரத்தை எனக்கு காட்டு. நான் அப்படி சொல்லவே இல்லை. தெலுங்கானாவில் பிஆர்எஸ் வெற்றி பெறும் என்று நான் சொல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டார். சொல்லிட்டு நான் சொன்ன வார்த்தையில உறுதியா இருக்க போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படியா காரசாரமா இந்த இன்டர்வியூ வந்து போய் முடிஞ்சதுன்னு வைங்க. இப்ப நம்மோட கேள்வி அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் இல்ல விஷயம், இனிமேதான் விஷயம் இருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, பாஜக மீண்டும் வெற்றி பெறும், மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்று கடந்த சில நாட்களாக பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்ல, இன்னொரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இதே மாதிரி ஒரு தேர்தல் வியூக வல்லுநர், அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாரு, சர்வே எல்லாம் எடுக்கக்கூடிய ஒருவரும் இதே மாதிரி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஊடகங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குது. ஏன் இது வைரலாக்கப்படணும் அப்படின்னா, 5 கட்ட தேர்தல்கள் இருக்கு இல்லையா, இன்னும் 6, 7, 2 நடக்கணும். இந்த 5 கட்ட தேர்தல்களிலுமேயே பாஜகவிற்கு பெருத்த பின்னடைவு, பலத்த பின்னடைவு என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள். இப்ப தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காது என்ற ஒரு வாதம் தொடர்ச்சியா இந்திய ஊடகங்கள்ல இடம்பெற தொடங்கிவிட்டது. இப்போ இதை தாண்டி பல்வேறு கேள்விகள் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு குறித்தும் தொடர்ச்சியாக பொதுவெளியில் எழுப்பப்படுகிறது, ஊடகவாதங்களில் எழுப்பப்படுகிறது. 1 கோடி வாக்குகள் கூடுதலாக பதிவானது எப்படி, இந்த கேள்வி எல்லாம் கண்டினியூஸா எழுப்புறோம். அப்ப இப்ப ஒருவேளை பாஜக மோசடி செய்து மீண்டும் வெற்றி பெறுகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்னா அப்போ மக்கள் வந்து கிளர்ந்து எழுவார்கள் இல்லையா, கோபம் வரும். நான் உனக்கு ஓட்டே போடல, அப்புறம் எப்படி நீ ஜெயிக்கிற, அப்ப நீ ஏதோ கோல்மால் பண்ணிருக்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு பெரும் கோபமும் கொந்தளிப்பும் வரும். அப்ப அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாதுன்னா மக்களை உளவியல் ரீதியா மனதளவில் முதலிலேயே தயார்படுத்தணும். எப்படி தயார்படுத்தணும், அவங்க தான்ப்பா திருப்பியும் வருவாங்களாம், பாஜக வந்துரும்பா, பாஜக தான் திருப்பி வரும்னு சொல்றாங்க, மோடி தான்ப்பா வருவாங்க, இப்படி ஒரு பேசு பொருளை உருவாக்கும். இத வந்து நானோ நீங்களோ பேசுவதன் மூலம் ஏற்படக்கூடிய நம்பிக்கையை விட பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக ஏற்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு அது ஒரு பெரும் விலை கொடுத்து உருவாக்கப்பட்ட தோற்றம். ரைட்? அப்ப பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னா சரியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துவது. இதை வந்து எல்லா ஊடகங்களிலும் மீண்டும் மீண்டும் பிரசாந்த் கிஷோரை பேட்டி எடுக்க வைப்பது, இந்த பிரசாந்த் கிஷோர் பேசிய செய்திகளை சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரப்புவது, உளவியல் ரீதியாக மக்களை மீண்டும் பாஜக தான் வரும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளிட்டீங்கன்னா இந்த 6, 7, 2 கட்ட தேர்தல்களில் நீங்க இன்னும் அதிகமா என்ன செய்யலாம், விளையாடலாம், புகுந்து விளையாடலாம், கள்ள ஓட்டு போடலாம், பூத்தை கேப்சர் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதை வீடியோ எடுத்து கூட நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க இவ்வளவு கோல்மாலை பண்ணி, இவ்வளவு ஏமாற்று வேலையை, போர்ஜரி வேலையை பண்ணி நீங்க நாளைக்கு ஜெயிச்சீங்கன்னா யாராவது கேள்வி கேட்டானா அன்னைக்கு சொல்லலாம்,
பிரசாந்த் கிஷோர் அன்னைக்கே சொன்னாருங்க, நீங்க தான் நம்பல. பிரசாந்த் கிஷோர் மட்டுமா சொன்னாரு? அனைத்து முன்னணி ஊடகங்களும் என்ன செஞ்சது? கருத்து கணிப்புகள் வெளியாகின. அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் என்ன சொன்ன? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் சொல்லியது அப்படின்னு சொல்லி நீங்க மக்களை அதுக்கேற்ற மாதிரி நகர்த்திடலாம். இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம். இது இன்னைக்கு நேரத்து நடக்கலங்க. 2014 மோடி முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுதே இது தொடங்கிடுச்சு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள், செய்திகள். நீங்க தயவு செய்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, எடுத்துட்டு போங்க. எவ்வளவு கவனமாக அவர்கள் வேலை பார்த்தார்கள் என்பதற்கு நான் சான்று சொல்றேன். 2011-12 காலகட்டத்துல நான் சத்தியம் தொலைக்காட்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலகட்டம். அப்போ மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு முன்பாகவே, ரைட்டா, அதிகாரப்பூர்வமாக மோடி பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் என்பது சொல்லப்படுவதற்கு முன்பாகவே குஜராத் வளர்ச்சி என்ற ஒரு செய்தியை திட்டமிட்டு எல்லா ஊடகங்களையும் பரப்புனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எல்லா இடத்துலயும் குஜராத் வளர்ச்சி பற்றி பேசுவாங்க. ஊடக விவாதங்களில் குஜராத் வளர்ச்சி பற்றி மட்டும்தான் பேசப்படும். குஜராத் வளர்ச்சின்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் அசைன்மெண்ட் போயிட்டு இதுல செய்தி சேகரிக்க போயிட்டு கார்ல அலுவலகம் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு எஃப்எம்ல ஒரு நிகழ்ச்சி, எவ்வளவு தூரம் அவங்க அதை திட்டமிட்டு பண்றாங்கிறத புரிந்து கொள்ளுங்க சொல்றேன். எஃப்எம்ல ஒரு நிகழ்ச்சி. அப்போ அந்த இது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருந்தேன். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட இடத்துல அந்த மைதானம் மைதானத்தினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்து விட்டது, அதுல ஊழல் அப்படின்லாம் சொல்லி பாஜக பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்போ அந்த ஆர்ஜே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரேடியோ ஜாக்கி, அந்த வானொலி வர்ணனையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். பொதுமக்கள் இருந்து கால் வரும், கேட்பாரு. இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு சிறந்த மாநிலம் டெல்லியில நடக்குது, அதை விட்டா சிறந்த மாநிலம் எது என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது. தமிழ்நாட்டிலிருந்து போன கால்ஸ்ல, அழைப்புகள்ல 10 அழைப்பு போச்சுன்னா அதுல 8 அழைப்பு என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? குஜராத். அப்போ உடனே அந்த வர்ணனையாளர் கேட்கிறார், வானொலி வர்ணனையாளர், ஏன் குஜராத்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிற போது இங்க இருந்து ஒரு பதில், இல்ல குஜராத் பயங்கர வளர்ச்சி அடைந்த மாநிலம், குஜராத் பயங்கர இதா இருக்குது, அதை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் அதை பேசுவாங்க. அப்ப நீங்க அந்த ஓட்டுநர் கூட சொல்றாரு, ஆமா சார் குஜராத், இதுல இவங்க பேசுற யாருக்கும் குஜராத் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. குஜராத்தோட மேப்ல கூட குஜராத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. சீமான் போன்றவர்களே அப்பொழுது மேடையில பேசுனது இன்னும் அந்த வீடியோ இருக்குது. குஜராத்ல குஜராத் கடனை எல்லாம் அடைச்சி எத்தனாயிரம் கோடியா லட்சம் கோடியா சொல்லுவார் சீமான். அதை டெபாசிட்டா வச்சிருக்கிறாரு மோடி. ஐயா மோடி அவர்கள் குஜராத்தை சூப்பர் ஆக்கிட்டாருன்னு பேசினாரு. உண்மையில அது நடந்துச்சா? நடக்கல. அப்ப சீமான் போன்றவர்களே என்ன செஞ்சாங்க? நான் சீமான் போன்றவர்களே சொல்றது காரணம், பொலிட்டிக்கலா ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடியவரே இது போன்ற பொதுவெளியில் வரக்கூடிய தகவல்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? வலு சேர்க்கும் விதமாக தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார். ரைட்டா? அப்ப தொடர்ச்சியாக திட்டமிட்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு அதன் பிறகு மோடி என்ன செஞ்சாங்க? பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள். அப்போ உறுதியாக மீண்டும் அவர்தான் வெல்லுவார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அதை நோக்கி காய்களை நகர்த்தினார்கள். அவர் வெற்றியும் பெற்றார். இப்ப இந்த முறை மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். வாக்குகள் பாஜகவிற்கு வரவே வராது என்று தெரிந்த பிறகு ஒப்பீனியனை திருப்பி திருப்பி உருவாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அப்பதான் அவங்க செய்யற கோல்மால் ஓரளவுக்காவது என்ன செய்ய முடியும்? சரி கட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் 2 கேள்விகளை கேட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செஞ்சிடறேன். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வைத்துக் கொள்வோம், அப்படியே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. என்ன அடிப்படையில மக்கள் வாக்களிப்பார்கள்? ஒருத்தரை மீண்டும் வாக்களிப்பதற்கு மக்களுக்கு ஒரு காரணம் தேவை இல்லையா? நான் கேட்கறத தயவு செய்து விருப்பம் இல்லாம புரிஞ்சு பதில் சொல்லுங்க. ரைட்டா? பாஜக காரங்களுக்குமே சேர்த்து கேட்கிறேன். நீங்க பாஜக காரங்க என்பதாலேயே மோடி ஆதரிக்க முடியாதுல்ல, ஒரு நியாயமான காரணம் இல்ல. விலைவாசியை குறைச்சிட்டாருங்க, சொல்ல முடியுமா உங்களால? வேலை இல்லா திண்டாட்டத்தை ஒழித்து விட்டாருங்க, சொல்ல முடியுமா? பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் குறைத்து விட்டார், அப்படி ஏதாவது இருக்குதா? தங்க விலையை குறைச்சிட்டாரு, அப்படி ஏதாவது இருக்குதா? நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, ஏதாவது இருக்குதா? நான் என்ன கேட்கிறேன், மோடிக்கு வாக்களிப்பதற்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. எதுவுமே செய்யாத ஒருத்தரை எப்படிங்க ஒருத்தர் ஆதரிப்பார்? எனக்கு இந்த புரியவே இல்லை. திருப்பி எல்லா நன்மைகளையும் செய்த, உள்ளபடியே சொல்லுங்க, நீங்க மனசாட்சியோட 96 முதல் 2001 வரையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நன்றாக பார்த்த வயதினர் இருந்தா கீழே பின்னூட்டம் விடுங்க. 96 2001 திமுக ஆட்சி எவ்வளவு சிறப்பான ஆட்சி இல்லையா? அந்த 96 முதல் 2001 வரையிலான திமுகவின் ஆட்சி காலத்துக்கு பிறகு 2001 ஜெயலலிதா மீண்டும் வெற்றி பெற்றார். அப்ப அவ்வளவு நன்மை செஞ்ச அன்றைக்கு அவ்வளவு நன்மைகளை செய்த கலைஞர் என்ன செய்யப்பட்டார்? திமுக, அவர் வெற்றி பெற்றார். பட் திமுக தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எந்த நன்மையையும் செய்யாத மோடி எப்படி வெற்றி பெறுவார்?
ஏதாவது காரணம் வேணும்ல, யாருக்கும் சொல்ல தெரியாது இல்லையா? இப்ப நீங்க இங்க வந்து இப்ப அடுத்த அசெம்பிளி எலெக்ஷன் 2026ல தமிழ்நாட்டுல வரும். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு 2026 தேர்தல்ல. இல்ல ஸ்டாலினுக்கு பெண்களினுடைய ஆதரவு அதிகமாகி விட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நானே சொல்றேன்னு வைங்க, நீங்க என்ன கேட்பீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அல்லது எந்த அடிப்படையில் அந்த முடிவு வரீங்கன்னு நீங்க கேட்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? இல்லங்க, நீங்க பாருங்க, மகளிர் கட்டணமில்லா பேருந்துன்னு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து சேவை. எத்தனை லட்சம் பெண்கள் அதன் மூலம் பலன் பெறுகிறார்கள் இல்லையா? அப்ப அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? நமக்கு வந்து பஸ்ல போறோம், இன்னைக்கு டிக்கெட்டு காசு கொடுக்க வேண்டாம். அப்ப அதன் மூலம் மாசம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நமக்கு சேவ் ஆகுது, மிச்சப்படுத்த முடிகிறது. அதை வச்சு பிள்ளைக்கு ஏதாவது செய்யலாம், ஒரு கொஞ்சம் தங்கம் வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கலாம், அல்லது ஒரு கல்லூரி ஃபீஸ் கட்ட முடியும். அதனால பெண்கள் வாக்குகள் திமுகவுக்கு வரும். அப்ப நான் ஒரு லாஜிக்கா ஒரு காரணம் சொல்லுவேன். மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாருங்க, மாதம் 1000 ரூபாங்க. நீங்க அதை குறை மதிப்பீடு செய்ய முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாருங்க. அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் நிச்சயமாக நன்றியோடு யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு லாஜிக். இதுல பலன் பெற்ற 100 பேர் பலன் பெற்றால் 100 பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நடத்த முடியாது. பட் இது ஒரு லாஜிக். ஏன்னா பல நடந்திருக்கு தானே, ரைட்? கரெக்ட் தானே? அப்போ இது ஒரு நடந்திருக்கு. அப்போ நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாருங்க, புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாருங்க. இதெல்லாம் பயனுள்ள திட்டங்கள். சென்னையில நீங்க ஒரு நல்ல மருத்துவமனை ஒண்ணு கட்டியிருக்கிறாருங்க, கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, பிரமாதமா இருக்குங்க இல்லையா? மதுரையில அந்த லைப்ரரி மூலம் பல பேர் பலன் பெறுகிறாருங்க. அப்புறம் கோயம்புத்தூர், தஞ்சாவூர்ல எல்லாம் டைட்டில் பார்க் கொண்டு வந்திருக்கிறாருங்க. இப்படி எல்லாம் நான் வந்து ஒரு 10 திட்டத்தை சொல்லுவேன். அதனால அவருக்கு வந்து ஆதரவு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்கு. கரெக்ட் தானே? லாஜிக் இருக்கு தானே? இப்ப நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடணும், இப்படி ஒரு 10 லாஜிக் எனக்கு சொல்லுங்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல பாஜக ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒருத்தன் எதற்காக பாஜக ஓட்டு போடணும்? அப்ப எந்த அடிப்படை காரணமே இல்லாத பாஜக மீண்டும் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று இவர்கள் ஊதி 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 ஒரு பிம்பத்தை பெரிதாக்குவதனுடைய நோக்கம் என்பது பாஜக அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது, படுதோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை சரி செஞ்சு ஏதாவது கோல்மால் செஞ்சு திருப்பி அவங்க ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். அதுல வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியம் இல்லை என்ற அளவிற்கு மக்கள் மனதுல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கோல்மால் செஞ்சு ஆட்சியை பிடிச்சிடணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்கு வலு சேர்ப்பதற்குத்தான் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு பாஜகவிற்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்கள். இதே பிரசாந்த் கிஷோர் தான் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்காது என்று சொன்ன காலமும் உண்டு. பாஜகவுக்கு எதிராக பாஜக செல்வாக்கு சரிகிறது போன்ற இல்லையா, பாஜகவுடைய செல்வாக்கு குறைகிறது என்பது போன்ற கருத்துக்களை இதே பிரசாந்த் கிஷோர் பொதுவெளியில் வைத்திருக்கிறார். பழைய செல்வாக்கோடு பாஜக இல்லை இல்லையா, அது ஆட்சியவே பிடிக்காது அப்படிங்கிற துணியில் அவர் சொல்ல வந்து என்ன சொல்றது, கடந்த காலங்களில் அதாவது பாஜகவிலிருந்து வெளியில் வந்து அவர் நிதிஷ் உள்ளிட்டவர்களோடு நட்பாக இருந்த காலகட்டத்தில் அவர் என்ன பேசினார், ஒவ்வொருத்தருக்கும் காங்கிரஸோடு இருந்தபோது என்ன பேசினார் அப்படிங்கறதெல்லாம் எடுத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து அவர் வேற ஒண்ணு பேசுகிறார். இது எல்லாம் வந்து மக்களை உளவியல் ரீதியாக தயார்படுத்த தொடங்கிவிட்டது பாஜக. இப்ப நான் பிரகலா பிரபாகர் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்து விடுகிறேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலா பிரபாகர் சொல்லி இருக்கிறார், அவ்வளவு ஈஸியாக இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழாது. ஆட்சி மாற்றம்னா தட் மீன்ஸ் பாஜக தான் மீண்டும் வரும்னு அவர் சொல்லல. பாஜக தோல்வி அடைந்தாலும் அவர்கள் அரியணையை விட்டு இறங்க மாட்டார்கள். வரும் காலங்கள் சவால் நிறைந்த காலங்களாக இருக்கும், பெரும் கலவரங்கள் ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்று அவர் எச்சரிக்கிறார். அதை நோக்கி இந்தியா நகருகிறதோ என்ற அச்ச உணர்வோடு நானும் விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்பது தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.